1978ஆம் ஆண்டு வெளியான கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்த நடிகை ராதிகாவை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு நடிகை ராதிகா இதுவரை கிட்டத்தட்ட 200 படங்களில் நடித்துள்ளார். 1981ஆம் ஆண்டு வெளியான அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்த நடிகை ராதாவை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு நடிகை ராதா இதுவரை கிட்டத்தட்ட 200 படங்களில் நடித்துள்ளார். 1983ஆம் ஆண்டு வெளியான மண்வாசன் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்த நடிகை ரேவதியை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு நடிகை ரேவதி இதுவரை கிட்டத்தட்ட 150 படங்களில் நடித்துள்ளார். 1986ஆம் ஆண்டு வெளியான கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நடிகை ரேகாவை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு நடிகை ரேகா கிட்டத்தட்ட 60 படங்களில் நடித்துள்ளார். 1991ஆம் ஆண்டு வெளியான புதுநெல்லு புது நாத்து என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நடிகை சுகன்யாவை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு நடிகை சுகன்யா கிட்டத்தட்ட 100 படங்களில் நடித்துள்ளார். 1992ஆம் ஆண்டு வெளியான நாடோடி தென்றல் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நடிகை ரஞ்சிதாவை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு நடிகை ரஞ்சிதா கிட்டத்தட்ட 70 படங்களில் நடித்துள்ளார். 2004ஆம் ஆண்டு வெளியான கண்களால் கைது செய் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நடிகை பிரியாமணியை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு நடிகை பிரியாமணி கிட்டத்தட்ட 60 படங்களில் நடித்துள்ளார்.